இவ்வளவு வியாதியை வச்சுக்கிட்டு இவர் எப்படி நடமாடுறாருன்னு எனக்கு உள்ளபடியே தெரியலப்பா. தொடர்ந்து அவர் பாவம் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்லி அவர் ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாயிருப்பார் போல. சார் உண்மையிலே வந்து ஏதோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கு சார் உடல். அதனால தான் சார் சிங்கப்பூர் போயிருக்காரு. அவரை போய் இப்படி தவறான செய்தியை பரப்பிட்டீங்க, ஓடி ஒளிஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு. இவ்வளவு வியாதியை வச்சுக்கிட்டு இவர் எப்படி நடமாடுறாருன்னு எனக்கு உள்ளபடியே தெரியலப்பா. எனக்கு உடலில் பல பிரச்சனைகள் உள்ளன. அலர்ஜி, நரம்பு பிரச்சனை, இதய பிரச்சனை, இன்னும் கிட்னி மட்டும்தான் நல்லா வேலை செய்து போடுறது உடம்புல மொத்தத்துலையும். சரி, நான் கேட்குறேன், இவ்வளோ வியாதியை வச்சுக்கிட்டு உங்களை யார் கஷ்டப்பட்டு எம்எல்ஏ அவருக்கு சொல்லி ரிசைன் பண்ணிட்டு போங்க, அந்த இடத்துல தாவேகா வந்து ஜெயிச்சுட்டு போகுது. வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் படத்துல கையிலயும் அடிபட்டிருக்கும், நெஞ்சு வலியும் வரும்ல. அதுலேயே அவர் சொன்னதை பார்த்தீங்களா? 2016 ஒரு செக் பண்ணிருக்காரு, 2023 ஒரு செக் பண்ணிருக்காரு. இதுக்கு இடையில ஏங்க செக் பண்ணலன்னா திமுக ஆட்சியில இரவு பகல் பாராமல் கடும் உழைச்சிருக்காரு சார். உடம்புல இவ்வளோ நோவை வச்சுக்கிட்டு இப்படி கடுமையாக உழைச்சா மொத்தமாக புட்டுன்னு போயிடாது? கவனமாக இருக்க வேணா. எனக்கு இதில் எழக்கூடிய இன்னொரு சந்தேகம், அண்ணன் நாகராஜ் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு ஒரு கூட்டத்தில் பேசும்போது அவர் முன்னாடியே டிக்கெட் வாங்கிட்டார் தெரியுமா? டிக்கெட் வாங்கிட்டாருன்னா சிங்கப்பூருக்குயா சார் ஏவாவிலே சொல்லியிருக்காரு சார். என்னைக்கு வந்து ரைடு வந்துச்சோ அன்னைக்கே நான் வந்து டிக்கெட் வாங்கியிருந்தேன். ரைடு வந்ததுனால நான் அடுத்த நாள் போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கேன், டிக்கெட்டை போஸ்ட்போன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சோதனை பண்ண அதிகாரிகள்ட்ட சொல்லியிருக்காரு. அந்த நியூஸ் பேப்பர்லேயே போட்டுருக்கு சார். அது இதில் நாம் கவனிக்க வேண்டியது 2 விஷயங்கள். சோதனை பண்ண அதிகாரிகிட்ட அவர் சொல்லியிருக்காரு. அது சோதனை பண்ண அதிகாரி கண்டிப்பாக போய் அலுவலகத்தில் சொல்லியிருப்பார், சார் இந்த மாதிரி உடம்பு சரியில்லையா, கிட்னி ஃபெயிலியரா, சிங்கப்பூருக்கு போறாரு. இல்லை சரிப்பா நல்லா இருக்கு, கிட்னி நல்லா இருக்கா, மற்ற எல்லா பாட்டும் ஃபெயிலியரா, சிங்கப்பூர் போறாருன்னு சொல்லியிருந்தாருன்னா அன்னைக்கே லுக்கோட் சர்க்குலர் போட்டிருக்கணும்ல. அனுப்பி விட்டுட்டு அதுவும் நாம நிகழ்ச்சியில் சொன்ன பிறகு போடுறீங்க லுக்கோட் சர்க்குலர். அவர் பாருங்க வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாரு, போறப்ப பிரஸ் மீட் கொடுக்கல, போறப்ப யார் ரகசியமா துண்டை போட்டு ராத்திரி ஓடுற நீ. அது வசனம் வேற பேசுறாரு, திமுக காரங்க ஓடவும் மாட்டாங்க ஒளியவும் மாட்டாங்கன்னு. சரி, இப்போ இன்னொரு கேள்வி, அப்போ திரு விஜய் அவர்கள் ஓடுன்னு ஓடினாருன்னு சொன்னதெல்லாம் பொய்யா? விஜய் அவர்கள் சும்மா இல்லாம சிங்கப்பூர்ல போய் ஒருத்தர் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு, ரொம்ப மன உளைச்சல் ஆகிருக்கு. இது வந்து டிவிஎஸ்சியோட டிஜிபி திரு அருண் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி. என்ன வெற்றி? இன்னைக்கு அரெஸ்ட் பண்ண முடியாதுமா, லுக்கோட் சர்க்குலரை சேலஞ்ச் பண்ணி அவர் கோர்ட்டுக்கு போயிட்டாரு, கோர்ட் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. அதுதான் சார் சொல்றேன், முதலமைச்சர் அவர்கள் ஓடுன்னு ஓட்டாருன்னு சொல்றாங்க, நாங்க ஓடவும் இல்லை ஒளியவும் இல்லைன்னு ஏவாவில் பேசுறாருன்னா அது அவரோட வெற்றியா நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு அரசாலே அவரை பிடிக்க முடியல, ஒரு தனிப்பட்ட அதிகாரியால எல்லாத்தையும் பண்ண முடியல சார். இப்போது நாம் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நெஞ்சுவலி, அலர்ஜி, கிட்னி ஃபெயிலியரு. சார் கிட்னி சரியா கிட்னி நல்லா, வேற என்னப்பா, நரம்பு பிரச்சனை. ஓகேவா? இது வந்து ஒரு ரொம்ப உலகத்தில் 10 லட்சத்திற்கு ஒருவருக்கு தான் வரக்கூடிய ஒரு வியாதி மாதிரியான அரிய வியாதிலாம் கிடையாது இது, இல்லையா? நார்மலாக இந்தியாவில் பர்டிகுலர்லி தமிழ்நாட்டில் மெடிக்கல் ஹப்பு என்று அழைக்கப்படக்கூடிய தமிழகத்தில் சென்னையில் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு வியாதிகள் தான் இந்த வியாதி. அருணை மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று வச்சுருக்கீங்களே, அப்போ அங்கே இருக்கிறதெல்லாம் டுபாகோ டாக்டரா இல்லை கிட்னி தட்டுறீங்களா? உங்கள்கிட்ட வேலை செய்து நல்லா வேலை செய்தே அதுதான், அதை திருடி வாங்கி பயந்துட்டு போகிறீங்களா? தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மாதிரி நீங்களும் கிட்னி தட்டுற வேலை தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்கள் மருத்துவமனை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை இல்லையா? முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் போய் அந்த மருத்துவமனை ரிப்பன்லாம் கட் பண்ணாரு, அப்போ தானே டம்மி மருத்துவமனையா? அதுதான் நானும் கேட்குறேன். அப்போ இந்த உங்கள் மாலதி குறிப்பிட்டாங்களே வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்ல ஒரு ஹாஸ்பிட்டல், உங்கள் அப்பா வரட்டு ஒரு போர்டு கிட்டலாம் வச்சுட்டு போன பிறகு அங்கே கந்துவட்டி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்களே, அது மாதிரியான ஹாஸ்பிட்டல் அது. அப்போது அருணை மெடிக்கல் காலேஜில் படிக்கிறவங்க எல்லாம் டம்மி டாக்டர், அங்கே ஒழுங்காக சொல்லிக் கொடுக்குறது இல்லை. அங்கே குறிப்பாக நரம்பியல், அலர்ஜி, கார்டியாலஜி, இது 3க்கும் அங்கே வைத்தியம் கிடையாது. கரெக்டா சார்? ரொம்ப பெஸ்ட் காலேஜா, ரிசர்ச் சென்டர் அது நீங்க சார்? நான் கேட்குறது பதில் சொல்லுங்கம்மா. அப்போ ரிசர்ச் சென்டரு, பெஸ்ட் காலேஜ்லாம் சொல்கிறீங்க, நியூராலஜி, கார்டியாலஜி, பல்மோனாலஜி ஆர் இந்த அலர்ஜி மெடிசன், இதுக்கு அங்கே வைத்தியம் கிடையாது. கரெக்டா? டுபாகூர் சொல்லுப்பா சார், ஹை ஸ்பெஷாலிட்டியில் கட்டி வச்சிருக்காங்க டுபாகூர். அப்போ உன் சொந்த ஹாஸ்பிட்டலில் இத்தனை கோடி ரூபாய் போட்டு கட்டின ஒரு ஹாஸ்பிட்டலில் வைத்தியம் பார்க்காம நீ எதுக்கு சிங்கப்பூர் போகிற? சிங்கப்பூரில் முதல் நாள் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற, மறுநாள் இன்னொரு ஹாஸ்பிட்டலில் இருக்க, முதல் நாள் லைஃப்ல இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு நியூஸ் வந்துச்சா? நம்ம தானே பிரேக் பண்ணோம். நீங்க பிரேக் பண்ணதுனால தான் வேற ஹாஸ்பிட்டலுக்கே போயிருக்காரு. அதையும் தானே பிரேக் பண்ணா? மவுண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டாரு. மவுண்ட் எலிசபெத் இல்லை சார், ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து நரம்பியலுக்கு மட்டும் இருக்கு சார், ஒரு ஹாஸ்பிட்டல் இதயத்தை மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும், அதனால மாறி போயிருப்பாரு. எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குப்பா, அந்த மவுண்ட் எலிசபெத் ஹாஸ்பிட்டல் கிட்னிக்கு பெயர் போனது. கிட்னி தூக்கிட்டாங்கன்றீங்களா? இல்லை, எனக்கு என்னமோ ஒரு கிட்னி ரிப்பேர்னு தோணுது எனக்கு. அண்ணன் சரியாக வைத்தியம் பார்க்கணும், இதை மட்டும் சொல்கிறாரு. கிட்னியில் ஏதாவது ஆயிருக்கும் அவருக்கு. அப்போ உண்மையிலே வந்து அப்படி வைத்தியம் பார்க்கணும்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அங்கே போங்க, பிரச்சனையே இருக்காது. கிட்னி இருந்தால் தானே பிரச்சனை. இல்லை, ஒரு மனுஷன் பிரச்சனைன்னு வந்தா அவரோட கிட்னியை களவாடுற அளவுக்கு எதுக்கு நீங்க 2 பேரும் சிந்திச்சிட்டு இருக்கீங்க? அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல வேற ஒரு டயர் ரிப்பேரா இருக்குதான், வேலு போனார்னா சார் அதுக்கு எனக்கு புரியாது சார். உன் கட்சிக்காரன் தானே, அவனுக்காக ஒரு கிட்னியை கொடுக்க மாட்டியா நீ? வாழ்றதுக்கு 200 கோடி 300 கோடி அடிச்சு வைக்கிறது, நீங்க என்னன்னா மொத்தத்தையும் முடிச்சு விட பிளான் போறீங்களே சார். சரி, நெக்ஸ்ட் போ. இது தொடர்பான மற்றொரு செய்தி வந்திருக்கு சார். நேற்று வந்தது சார் தினமலர்ல, முதல்வர் விஜய் எச்சரிக்கையால் திமுக மாஜிக்கல் கலக்கம் அப்படின்னு வந்துருக்கு. கலக்கி ஒரே நாளில் இவ்வளோ வியாதி வந்திருக்கே ஒரு மனுஷனுக்கு, அப்புறம் கலக்கமா இல்லையா? அவர் கலங்கியது இல்லாமல் சேகர் பாபு, மூர்த்தி, எனது அருமை நண்பர் நேரு
போன்றோர் பெரும் கலக்கத்தில் தான் இருக்கிறார்கள். உளவுத்துறை போய் செக் பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்க, டிக்கெட் எதுவும் புக் பண்ணுறாங்களான்னு. இனிமேல் உஷாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்ககிட்டையும் கட்டிங் வாங்கிட்டு தப்பிக்க வைக்கக்கூடிய நபரை தான் நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக போட்டிருக்கிறீர்கள். அவர் எந்த எல்லைக்கும் செல்வார். ஆனா துரைமுருகன் சொல்றாரே சார், காமராஜர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் போன்ற விஸ்வரூபத்தையே நாங்க பார்த்துருக்கோம்னு. இல்ல நீங்க பயப்படுறாங்கன்னு சொல்றதுக்காக நான் கேட்குறேன். பயம் இல்லாமல் இருக்காது மாலதி, அடிப்படையாக புரிஞ்சுங்க. ஏன்னா நம்ம மேலே இவ்வளோ வழக்கு போட்டப்போ கூட தெம்ப நின்னது காரணம் நம்மகிட்ட 100கணக்கான கோடி சொத்து இல்லை. சொத்து இருந்துச்சுன்னா நம்மளும் பயப்படுறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பயம் இருக்கும். இல்லீகலாக சம்பாரிச்ச இந்த சொத்தை காப்பாற்றணும், சிறைக்கு போகாமல் தப்பிக்கணும். அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களும் வேலு அவர்களும் தப்பித்து விட்டார்கள். நீதிமன்றத்தின் மூலம் கைது செய்யக்கூடாது என்ற உத்தரவு பெற்றிருக்கிறார்கள். அது போல நம்மாலும் தப்பிக்க முடியுமா என்ற கலக்கம் அவர்களுக்கு இருக்கும். இப்போது நீதிமன்றத்தின் உத்தரவால் தப்பித்த திரு வேலு, திரு செந்தில் பாலாஜி ஆகியோருக்கு ஆபத்து நீங்கி விட்டதா? இல்ல சார். ஏன் நீங்களே என்ன ஆபத்து? இனிமேல் அதான் கோர்ட்டு அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்றுச்சு. இவருக்கு செந்தில் பாலாஜிக்கும் அசோக்குக்கும் ஆன்டிசிபேட் பெயிலே கொடுத்துட்டாங்க. வேலுவுக்கு நாட் அரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இனிமேல் என்ன இருக்குது? ஜெயிலுக்கு போகிறதுல இல்லை, அப்புறம் என்ன ஆபத்து இருக்குன்றீங்க? மேல்முறையீடு பண்ணாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு போகணும், போலியது வரைக்கும் விசாரிப்பாங்க. அது ஒரு ஆள் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா சிக்கல் தானே சார். 10 வருஷம் ஆகுமா? அப்ப விஜய் ஆட்சியில் இருக்காரானே தெரியல அப்படின்னு அவங்க நினைச்சுப்பாங்க. ஆனால் ஆபத்து இன்னும் நீங்கவில்லை. ஏன் நீங்கவில்லை? அமலாக்கத்துறை இது வரப்போம் பிடிச்சிட்டான் தம்பி. ரெண்டுமே ஷெட்யூல்டு அஃபென்ஸ். செந்தில் பாலாஜி மற்றும் அசோக் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிய வழக்கில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்பு சட்ட பிரிவுகள் ஷெட்யூல்டு அஃபென்ஸ். ஆனால் வேலு மீது வழக்கு போட்டிருப்பதே லஞ்ச ஒழிப்புத்துறை, அதுவும் ஷெட்யூல்டு அஃபென்ஸ். நீங்கள் இங்கே தானே முன்ஜாமீன் வாங்குவீங்க. அங்கே அமலாக்கத்துறையின் வழக்கில் தான் அண்ணன் செந்தில் பாலாஜி 500 நாட்கள் சிறையில் இருந்தார். ஸோ இடியின் தாக்குதல் இருக்கிறது. இப்போ இடி தாக்குதலேருந்து தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும்? பிஜேபியோட கூட்டணி வைக்கணும். அவ்வளோதான். அதுக்கு ஏற்ற மாதிரியே அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வேற ஒன்று சொல்லியிருக்காரு. இன்னும் 6 மாசத்துல தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் இருப்பாராம். திமுக எம்பிக்களான திருச்சி சிவா போன்றவர்கள்லாம் வந்துட்டு மத்திய அமைச்சர் வேலை இடம்பெற்றுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு சார். சரி, எனக்கு அரசியல் தெரியலன்னு வச்சுக்க, தெரியாமல் உங்கள்கிட்ட கேட்குறேன். 29 வரைக்கும் பிஜேபி ஆட்சி கவிழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை. அப்போ பிஜேபி ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. மோடி தான் பிரதமர் இல்லையா? அதில் எப்படிப்பா திருச்சி சிவா மந்திரி ஆவார்? இல்லை சார், இடையிலே ஒரு டாக் ஓடிட்டு இருந்துச்சு. என்னன்னா பிஜேபி அமைச்சரவை வந்து மாற்ற போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க கூட்டணி வச்சுட்டு அடுத்த 2029 நம்ம கூட்டணி வச்சுக்கலாம், இப்போ 2 அமைச்சரவை கொடுங்க அப்படின்னு சொன்னா தருவாங்களே? இல்லப்பா, அப்போ நீங்கள் கூட்டணியில் சேரணும். சேர்ந்தாதான் இது சாத்தியம் சார். அப்போ ஒரு முன்னாள் அமைச்சர் இந்நாள் எம்எல்ஏவான அனிதா ராதாகிருஷ்ணன் இப்படி சொல்லுகிறார் என்றால் ஏன் இப்படி பேசுகிறார்? உண்மையாவே புரிஞ்சுதான் பேசுறாரா? இது நேச்சுரல் கோர்ஸ் மாலதி, நீங்க புரிஞ்சுக்குங்க. நேற்று ஊடகங்களில் செய்தியில் பார்த்தேன், மக்களவையை அடுத்து மாநிலங்களவையிலும் காங்கிரஸை விட்டு ரொம்ப தள்ளி திமுகவுக்கு சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று. எங்களுக்கு தள்ளி போடுங்க, அவங்க கூட நாங்கள் அண்ணன் தண்ணி புழங்குறது இல்லை, தள்ளி போடுங்கன்ட்டாங்க. காங்கிரஸ் தலைமையில் தான் பிஜேபிக்கு எதிர்ப்பு அணி இருக்கிறது. அங்கே ஒரு பைபோலார் பாலிடிக்ஸ் தான் டெல்லியை பொறுத்த வரைக்கும். பிஜேபி, நான் பிஜேபி, காங்கிரஸ், இதுதான் அங்கே பாலிடிக்ஸ். இப்போ காங்கிரஸ் உங்களோட இல்லை, வேறு எந்த கட்சியும் உங்களை சீண்டவே மாட்டுறாங்க. அண்டு பிஜேபிக்கு உங்களோட 22 எம்பி வேணும். ஸோ இது நேச்சுரல் கோர்ஸ் அங்கே தான் போகுது. அதை அடிப்படையாக வைத்து தான் அனிதா ராதாகிருஷ்ணன் இதை சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவருக்கும் அமலாக்கத்துறையில் வழக்கு இருக்கா? திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒன்று சொல்லியிருக்காரு சார், அடுத்தடுத்து நம்ம கட்சிக்கு மகிழ்ச்சி தரும் நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. போறாரா? அதுதான் நமக்கெல்லாம் மகிழ்ச்சி தரும் நிகழ்வு இருக்கட்டும். ஸோ அது பாமக தாவேக அரசுக்கு ஆதரவு தருகிறதா என்ற அடிப்படையில் தான் அது திரு அன்புமணி அவர்கள் சொன்னதை நாம் பார்க்க வேண்டும். திருமாவளவன் அவர்களுடைய பதற்றத்தை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பீர்கள். நாமளும் விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன பேசுகிறோன்னே தெரியல. திமுகவும் நாம் தமிழரும் நெருக்கமான உனக்கு நயம் வந்துச்சு. பேனா சிலையை உடைப்பேன் என்று சொல்லுபவரிடமெல்லாம் கொஞ்சம் குழவுகிறார்கள், என்னை கொஞ்சவில்லை. அதனை மீனிங் இருக்கு. அணி மாறிடுச்சு, நீங்க இப்போ அவங்க அணியில் இல்லை. அந்த கட்சியை தீய சக்தி ஒழிக்காமல் விடமாட்டேன் என்று சொல்லும் ஒரு கட்சியோடு நீங்கள் கூட்டணி வைத்து அமைச்சரவையில் பங்கேற்றிருக்கிறீர்கள். அப்போ இயல்பாக திமுக வேறு கூட்டணி தேடி போவது என்பது இயல்பு. அதுதான் அரசியல். திருமாவளவன் எதிரியாகிவிட்டான். நீங்க 2 எம்எல்ஏ வச்சிருக்கீங்க, ஒரு அமைச்சர் பதவி வச்சிருக்கீங்க, நீங்களே எம்பி. ஆனா திரு சீமான் அவர்கள் வெறும் 4% தான் வச்சிருக்காரு. அவரே நிற்கிறாரு. 8% அதாவது 4% ஆயிடுச்சு. பென்ஸுக்காருக்கு பெட்ரோல் போடணும். இல்ல, அது எப்படி திருமா அவர்களுக்கு இன்செக்யூரிட்டியை கொடுக்குது? திருமாவுக்கு இன்று இருத்தலே இன்செக்யூரிட்டி. ஏன்னா தினமலர்லயே ஒரு செய்தி வந்திருக்கு, பாமக தாவேக கூட நெருக்கமா இருக்கு. ஆமா, இன்னொன்று அது இயல்பு தானே. 2% வச்சுக்கிட்டு நீங்க அட்டிக்கிற கூத்து தாங்க முடியல. 4 வச்சுக்கிட்டு 7 இருக்காங்க. வன்னி அரசுக்கு பதிலாக திருமதி சௌமியா அன்புமணி அவர்களை அமைச்சராக்கினால் வன்னி அரசு கொடுக்கக்கூடிய தொல்லை அளவுக்கு அவர் கொடுப்பாரா? இந்த தாவேக அமைச்சர்களுக்கு போடக்கூடிய கட்டளைகளை எங்களுக்கு போடாதீர்கள், நாங்கள் ஒரு பக்கம் வசூல் செய்து கொள்கிறோம், அவ்வளவுதான் நிபந்தனை. அண்ட் கம்ஃபர்டபுள் 4 வருது இல்ல. நீங்க 2 வச்சுக்கிட்டு துணை முதலமைச்சர் பேசுறீங்க. திருச்சி கிழக்க கேட்குறீங்க, அவங்க கேட்பாங்களா? அங்கே எங்களுக்கு ஆளே இல்லை, வேணாம் நீயே வச்சுக்க. நாட்டில் ஏதாவது காலியான சொல்லு, இந்த மதுராமை வேணா கொடுங்க. அதில் திருச்சி கிழக்கு வைகோ அவர்கள் வேற, நான் கேடையங்கிறேன் சொல்றேன், எனக்கு ஒன்று கொடுங்கன்னு இருக்காரு.
யாருக்கிட்டப்பா கேட்குற? அண்ணன் தானே கேட்குற, கேட்டுக்க. திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு, போய் பேனா சிலையை உடைப்பேன் அப்படின்னு சொன்னவர்களுக்குள்ள நெருக்கம் காட்டுறீங்கன்றாரு. இவர் பிஜேபி எதிர்ப்பு அப்படின்னு பேசுறாரு. இவர் அமித்ஷா அவர்கள் கூட நெருக்கமா இருக்காரு சார். அமித்ஷா அவர்கள்லாம் போன் அடிச்சு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஜி அப்படின்னு சொல்றாராம் திருமாவளவன் அவர்கள்ட்ட. அது ஏன் உங்களுக்கு இவ்வளோ பெருசாக தெரியுது? அமித்ஷா உள்துறை அமைச்சர், ஒரு கட்சியோட லீடர். அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே துறை அமைச்சர். அவர் வாழ்த்து சொல்றது பெருமையாக உங்கள் நிகழ்ச்சி மேடையில் சொல்லக்கூடிய அளவுக்கான செய்தியே கிடையாது. இது நீ யாரோ இப்போ இந்த எதிர்க்க சிலிண்டர் போட ஒருத்தர் வராரு, அண்ணா எனக்கு நீங்கள் பிறந்த நாள்னு சொல்லு, என்ன சொல்லுவார்? சரி தம்பி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்களா? எல்லா எம்பியோட டேட் ஆஃப் பர்த் அங்கே இருக்கும். இன்னொன்று அவங்க அப்படிதான் லைட்டா நூல் விட்டு பார்ப்பாங்க. அப்படிதான் பண்ணுவாங்க. நீங்க ஏன் அவ்வளோ பெருமையாக பேசுறீங்க? கனிமொழி அவர்களுக்கு கூட தான் பர்த்டே விஷ் பண்ணாங்க. அவருக்கு ட்விட்டர்லயே போட்டாங்க. அவங்க அந்த பக்கம் திரும்பி பார்த்தாங்களா? இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி பரவாயில்ல, திமுகவே தான் பார்த்துட்டு இருக்கு, அதனால அவங்க தனியா பார்க்கலாம். இதை ஏன் இவ்வளோ பெருசாக பேசுறீங்க நீங்க? அப்போ உங்களை பற்றி சுயமதிப்பீடு உங்களுக்கு இவ்வளோ தானே? சார் அதுவும் அவரோட கடந்த கால அரசியலே பிஜேபி எதிர்க்கிறது தான். எதுக்கு அரசியல்? அதிமுக கூட்டணி வைக்க மாட்டேன், பிஜேபியோட இருக்கு. தாவேகாவும் திமுகவும் சேரணும், ஏன்னா பிஜேபி எதிர்க்கணும். திமுகவை தீய சக்தி என்று சொல்லக்கூடிய தாவேகாவும் திமுகவும் இணைய வேண்டுமா? நீங்க ஏன் பாமக கூட இணையக்கூடாது? இப்போ பாமக உள்ள வரதுக்கு ரெடியா இருக்காங்க. அன்புமணி சான்ஸ் கிடைச்சா செக்ரட்டரி போயிடுறாரு. இப்போ அவரும் வந்தாருன்னா இந்த அரசு இன்னும் பலப்படும் அல்லவா? தாவேக அரசு எது செஞ்சாலும் சரின்றீங்க நீங்க. அப்போ பாமகவும் வந்துட்டாங்கன்னா ஏன் இருங்க நீங்க அந்த அணியில? தாவேகாவும் திமுகவும் ஒன்னா சேரணுமா? இவரும் பாமக தோகுது, பாமக இது கூட சேர மாட்டார் அவரு. இது நீங்க ரெண்டு தான் வச்சிருக்கீங்க. அந்த அமித்ஷா அவர்களை சந்தித்த போது திருமாவளவன் எப்படி அமர்ந்திருக்கிறார் என்ற புகைப்படத்தை பாருங்க. நீங்க ஹோம் மினிஸ்டர் தானே, நீ ஒரு எம்பியா, ஒரு கட்சியோட தலைவரையா? அதனால தான் உங்களை பற்றி உங்களுக்கு இப்படி ஒரு மதிப்பீடு இருப்பதனால தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறார் தெரியுமா? இந்த மேடையில் பேசுறீங்க. அப்போ என்ன அவர் வாழ்த்து சொல்லிட்டதுனா நீங்கள் ஹோம் மினிஸ்டர் அர்த்தமா? எதுக்கு பற்றி சொல்கிறீங்க? போன வருஷம் ஆகஸ்ட்டுக்கு சொன்னது கரெக்டா? அதை ஏன் அடுத்த ஆகஸ்ட் வரும்போது சொல்கிறீங்க? இவர்கள் எல்லாம் யார் என்று காலம் அடையாளம் காட்டுகிறது தம்பி. பெரிய லீடர் நினச்சிட்டு இருப்பீங்கல்ல, இவங்களோட அசல் முகம் இதுதான். ஒரு நெருக்கடி வரும்போது நிலை தடுமாறுகிறார்கள், தெரிகிறதா? டெல்டா மேடையில் சொல்லுவாங்களா? அது ஒரு பெருசாக கன்சிடரே பண்ண மாட்டாங்க. நான் பிஸியாக இருக்கேன், எனக்கு தேவையில்ல பர்த்டே விஷயம் சொல்லுன்ட்டு ஃபோனே எடுத்துருக்க மாட்டாங்க இந்த அம்மா, தெரியுமா? அதுதான் ஆளுமை. எல்லா நேஷனல் லீடர்ஸையும் வீட்டுக்கு தான் வர வைக்க வந்தம்மா, கரெக்டா? அதுதான் ஆளுமை. கருணாநிதி என்னைக்காவது எனக்கு இவர் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரா? யார் யார் வாழ்த்து சொல்லுன்னு கூப்பிட்டு பஞ்சாயத்து தான் இருப்பார் அவர். ஸோ இவர்கள் எல்லாம் காலம் அடையாளம் காட்டுகிறது, அவ்வளோதான். இவங்களெல்லாம் லீடர் நினச்சிட்டு ஏமாந்துட்டு இருந்தோம் நம்ம. உண்மையிலே இவங்க யாருன்றது தெரியப்படுத்துது, அவ்வளோதான். விஜய் அவர்கள் கரூரில் பேசின அந்த நிகழ்ச்சியை அரசு பள்ளியில் ஒளிபரப்பப்படுச்சு சார். அது தொடர்பாக அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள்ட்ட கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, இது என்னங்க புதுசா, இது எல்லாச்சும் நடக்கிறதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஸ்வநாதன் எந்த துறைக்கு அமைச்சர்? உயர்கல்வித்துறை அமைச்சர். கல்வியை பார்க்கக்கூடிய ஒரு அமைச்சர் இப்படி பேசுகிறார் என்றால் அவருக்கு கீழ் இயங்கும் கல்லூரிகளின் தரம் எப்படி இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தாவேக அரசே விஜயோட ஸ்பீச்சை பள்ளிகளில் ஒளிபரப்பியது தவறு என்று 2 தலைமை ஆசிரியர்களை பணி இடைநீக்கம் செய்திருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு தவறுன்னு சொல்லி. தவறு என்ன? இனிமேல் இதெல்லாம் போடாதீங்கன்னு சர்க்குலர் இஷ்யூ பண்ணாங்க. இந்த ஆளுக்கு என்ன வந்துச்சு? அட்டைப்பூச்சின்னு சொன்னேன், தெரியுதா? இருக்க பேசி மொத்தமாக எடுத்து விட்டு. அதுதான். இன்னொன்று ஏங்க, அது பள்ளி கல்வி, நீங்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட கேளுங்கன்னா முடிஞ்சு போச்சு, ரைட்டா? என்ன மீறி தான் நீ அண்ணனை தொடரணும், முட்டு கொடுக்குறாங்க. இருக்கிறதுலேயே ஒஸ்ட்டு அட்டைப்பூச்சி இந்த காங்கிரஸ் கட்சி தான்ப்பா. பிஹேவியரை பார்த்தியா? அது வேறு துறைங்க. இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இது பேசியிருக்காரு, இல்லை பேசுவார். என் துறை சம்மந்தமாக கேளுங்க. ஸ்கூலில் தான் போட்டிருக்காங்க, காலேஜில் போடலை. போட்டால் நான் அனுமதிக்க மாட்டேன். அப்படி தானே பேசணும். என்ன தவறு? காலங்காலமாக நடக்குதான். காலங்காலமாக எப்பப்போ நடக்குது? இந்த அதிகாரம் இவங்களெல்லாம் நிதானம் தவற வைக்கிறது தெரியுதா? இவரை எல்லாம் தேர்ந்தெடுத்த மதுரை மக்களை சொல்ல வேண்டும்.